அன்புக்குரியவர்களே, விவிலிய முத்தங்கள் என்னும் தொடரில் இன்று சந்திப்பின் முத்தம். உறவினர்கள், நண்பர்கள் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது முத்தமிட்டுக் கொள்வது ஒரு விவிலிய பழக்கமாக, விவிலிய காட்சியாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக விடுதலை பயணம் நூல் அதிகாரம் 18 7வது இறைமொழியில் மோசேயும் அவருடைய மாமனார் எத்ரோ இருவரும் சந்தித்த பொழுது மோசே தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார், அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் நலம் விசாரித்தார்கள். ஆகவே இது சந்திப்பின் முத்தம். மாமனார் மருமகன் இருவரும் சந்திக்கிறார்கள், ஒருவரை கட்டி தழுவி முத்தமிடுகிறார்கள். இந்த காட்சியை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன காணாமல் போன மகன் ஓமையில் அந்த தந்தை மகனுக்காக காத்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைமொழியில் இந்த மகன் ஊதாரி மைந்தன் மனம் திரும்பி தன் தந்தையிடம் வருகின்ற பொழுது தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். ஒரு தந்தையின் பாசம், இறைவனின் பாசம். ஆகவே இறைவனும் நம்மை முத்தமிடுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்து மனம் வருந்தி மீண்டும் மன்னிப்பு கோரி இறை தந்தையிடம் திரும்பி வருகிறோமோ அப்பொழுது இறை தந்தையும் நம்மை முத்தமிடுகிறார். மிக அருமையான ஒரு செய்தி. உங்களுக்கு அமைதி உரித்தாக.